தெரியுமா? வெறும் சிங்கிள் அண்ணா மட்டுமல்ல, நாவலர் ஒரு பக்கம், முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு பக்கம், பேராசிரியர் அன்புணர்கள் ஒரு பக்கம், என்மியன் ஒரு பக்கம், சம்பத் ஒரு பக்கம், சத்தியவானு ஒரு பக்கம், இப்படி ஒரு ஆளுமை. அத்தனை பேர் பேரை கேட்டாலே சும்மா அதிர்றதில்ல. அப்படி கட்சி ஆரம்பிச்சா அப்படி இருக்கணும். ஒத்தையால் நின்றுட்டு சவுண்ட் விடக்கூடாது. பின்னாடி போல் நீ நரம்புகளில் ஒரு தீ போல் நீ வரும் வழியில் இதோ மக்கள் கடல் அலை போல் வருகிறது. விஜய் தனியாக நிற்கும் போது நீ வானத்தில் ஒரு நட்சத்திரம் போல் ஒளிர்கிறாய். உன் பின்னால் தலைவர்கள் இல்லை என்று சொல்லும் போது, உன்னுடன் இந்த கோடிக்கணக்கான மக்கள், உன் கட்சி இந்த கூட்டம், உன் பெயரை சொல்லும் போது பயம் அல்ல, மரியாதை மட்டுமே. பல சொல்கிறார்கள் உன்னுடன் யாரும் இல்லை, எங்கள் பின்னால் பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீ சொல்கிறாய் நான் தனியாக இருக்கிறேன். என் பல மக்கள், இந்த மக்கள் கடல் என்னை தேடி வந்தால் என் தலைவர்களையும் அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள். தனியாக நிற்கும் போது நீ வானத்தில் ஒரு நட்சத்திரம் போல் ஒளிர்கிறாய். உன் பின்னால் தலைவர்கள் இல்லை என்று சொல்லும் போது, உன்னுடன் இந்த கோடிக்கணக்கான மக்கள், உன் கட்சி இந்த கூட்டம், உன் பெயரை சொல்லும் போது பயம் அல்ல, மரியாதை மட்டுமே. விஜய் தனியாக நிற்கும் போது நீ வானத்தில் ஒரு நட்சத்திரம் போல் ஒளிர்கிறாய். உன் பின்னால் தலைவர்கள் இல்லை என்று சொல்லும் போது, உன்னுடன் இந்த கோடிக்கணக்கான மக்கள், உன் கட்சி இந்த கூட்டம், உன் பெயரை சொல்லும் போது பயம் அல்ல, மரியாதை மட்டுமே. தலைவர்களின் பெயரை கேட்கும் போது பயப்பட வேண்டாம். அவர்களின் பெயர் அன்பையும் மரியாதையும் தர வேண்டும். அந்த அன்பு மக்கள் இதயங்களில் நிறைய வேண்டும். உன் பெயரை கேட்கும் போது அது போல் இந்த அன்பு அலை மோத வேண்டும். இந்த மக்கள் கூட்டம், உன் பலம், உன் பெருமை. விஜய் நீதான் எங்கள் தலைவர், நீதான் எங்கள் எதிர்காலம்.